ராயன் படத்தோட கதை இவ்வளவுதானா? ஆமாங்க, கதை வழக்கம் போல லைட்டா லீக் ஆயிடுச்சு. என்னைய ஸ்பாய்லர் லிஸ்ட்ல சேர்த்துறாதீங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தனுஷ் மல்டி டேலண்டட் பர்சன் ஆயிட்டாரு. இந்த வகையில ரொம்ப நாளா நடிப்புல மட்டுமே இருந்த அவரு பாப்பாண்டி படத்து மூலியமா டைரக்டராவும் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு இப்ப ராயன் படத்தை தானே இயக்கி தானே நடிக்கிறாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், சந்தீப் கிஷன், காளிதாசன் பிரபல முன்னணி நடிகர்களோடு நடிக்கிறாரு. இது போக இன்னொரு படம் டைரக்ட் பண்றாரு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்னு. எனக்கு தெரிஞ்ச அதுல நடிக்க வாய்ப்பு இல்ல, கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க, ராயன் படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். தனுஷோட குடும்பத்தை கொலை செஞ்சிடுறாங்க. கொலை செஞ்சவங்கள தேடி போறாரு. அப்படி தேடி போகையில ஒரு அண்டர் வேர்ல்டுக்குள்ள அவர் போறாரு. கொலை செஞ்சவங்களை கண்டுபிடிச்சாரா, பழி வாங்கினாரா, அதான் கதை. நீங்க படத்தோட போஸ்டர் பாத்தீங்கன்னா தனுஷ் பக்கத்துல 10 தலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலயே புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி கதைன்னு. ராமாயணம் பல்வேறு மக்களால பல இடத்துல பல மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஏன் இந்தோனேஷியால கூட ராமாயணம் இருக்கு. கம்பர் எழுதி படிச்சிருப்போம், வால்மீகி எழுதி படிச்சிருப்போம், கார்ட்டூன் நெட்வொர்க்ல பாத்திருப்போம், சீரியல்ல பாத்திருப்போம், மணிரத்னம் எடுத்து விக்ரம் சார் நடிச்ச ராவணனாவும் பாத்திருப்போம். சில தெலுங்கு ஹிந்தி டைரக்டர்ஸும் ராமாயணத்தை எடுத்து பாத்திருப்போம். இது தனுஷ் வெர்ஷன்ல ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருக்க போகுது. கதைன்றது எதையோ உன்னை பார்த்து எங்க இருந்தோ டிரைவ் ஆகி எதையோ உன்னை தழுவிதான் இருக்கும். நம்ம ஊர் ஸ்டைல்ல நமக்கு பிடிச்ச ஹீரோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும் போது ஒவ்வொன்றும் வேறுபடும். படம் வந்ததும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. கதையை பத்தி உங்களுக்கு எதுவும் கெஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.